இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 59:16 நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். இந்த காலை வேளையில அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்தவர்களாய் தாவீது எழுதுறாரு, உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை, அவருடைய மாறாத அந்த அன்பு என் மேல் இருக்கிறதை உணர்ந்து நான் அவரை மகிழ்ச்சியோடு புகழுவேன். அப்படி ஒரு இருதயம் இந்த காலை வேளையில ஒவ்வொரு நாள் காலையிலும் நமக்கு அப்படிப்பட்ட இருதயத்தோடு தான் நம்ம அவரை துதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. நம்ம துதிக்கிறதுனால அவருக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகிறது இல்லை. நம்முடைய இருதயம் அவரோடு கூட ஒன்றிணைந்து இருக்கும். இந்த துதி, இந்த நன்றி, இது எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணருவதற்கு ஏதுவா இருக்குது. தாவீது சொல்றாரு, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உமது கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எப்படி புகழுவாரா? மகிழ்ச்சியோடு புகழுவார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்களை தேவன் அற்புதமாய் நமக்கு நடத்தி தந்திருக்கிறார். அதையெல்லாம் நம்ம யோசித்து அவரை மகிழ்ச்சியோடு புகழும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். இத்தனை நெருக்கங்களிலே நம்ம இருந்தோம். அந்த நாட்களில் எல்லாம் அவரே நமக்கு தஞ்சமாய், அவரே நமக்கு அடைக்கலமாய், அவருடைய மாறாத கிருபை நம்மேல் இருந்தபடியினால், அவருடைய வல்லமை நம் வாழ்க்கையில் செயல்பட்டபடியினால், இந்த காலை வேளையிலே நாம் அவரை மகிழ்ச்சியோடு புகழுகிறதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சந்ததியை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எதற்காக அவருடைய துதியை நம்ம சொல்லணும்? நம்முடைய நம்முடைய நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அவரை பற்றி நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய தலைமுறைகள் தலைமுறைகளாய், சந்ததி சந்ததிகளாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய மாறாத அன்பை, அந்த கிருபையை அவர்களும் அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நம் ஒவ்வொருவரை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைச்சிருக்குன்னா என்ன? அவருடைய மாறாத அன்பு நம் ஒவ்வொருவர் மேலும், அது அனுதினமும் ஒரு நொடி பொழுதும் அவருடைய மாறாத அன்பு நம்மேல் இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். இதை எந்த அளவுக்கு நம்ம புரிகிறோம்? அவருடைய கிருபை, வசனம் சொல்லுது சங்கீதம் 103:17, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இன்னைக்கு நம்ம அவரை பெரிதாய் பார்த்து, நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பெரிதாக பார்க்கும் பொழுது, அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது. அதுதான் அவருடைய கிருபை. அவருக்கு பயந்தவர்கள்னா அவரை பார்த்து பயந்து நடுங்குகிறவர்கள் அல்ல. என்ன சூழ்நிலையா இருக்கலாம், என்ன காரியமா இருக்கலாம், என் தேவன் பெரியவர் அப்படின்னு கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய நீதி எங்க இருக்குதா? அவருடைய நீதி, அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல வரைக்கும் அவருடைய நீதி வெளிப்படுகிறதாம். அவருடைய கிருபை அங்கே அவர்களையும் தாங்குகிறத பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்கு? நேற்றைய தினத்துல எனக்கு
திடீர்னு ஒரு மனதுல ஒரு பாரம். ஆண்டவரே, ஒரு முதல் ஆதாம் செய்த காரியம், இந்த முழு மனுக்குலத்தையும் இத்தனை வருஷ காலம் ஆட்டி படைச்சு கொண்டு இருக்கு. இன்னமும் நமக்கு பயம், கவலை, எதிர்காலத்த குறித்து கவலை, பிள்ளைகள குறித்து கவலை, எத்தனையோ விதமான பாவங்களுக்குள்ளான அந்த அடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எல்லாத்துல இருந்தும் மனிதர்கள் வெளியில வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா முடியல. வியாதிகள், மரணங்கள் இதெல்லாம் ஒரு ஆதாமின் மூலம் வந்திருக்குதுன்னா, இன்னைக்கு நீங்க செஞ்ச அந்த காரியம் ஏன் இன்னும் பவர்ஃபுல்லா வெளிப்படவில்லை? அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நான் கேட்கும்போது, என் உள்ளத்துல ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நான் படைத்த கிரியேட்டர்னா, ஒரு கிரியேஷன் செய்த செயலுக்கு இவ்வளவு பவர் இருக்கும் அப்படின்னா, கிரியேட்டர் நான் செய்த காரியத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்? அப்ப நான் ஒண்ணு யோசித்து பார்த்தேன். ஒரு பாடியில நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டு வருகிற காரியங்கள், நம்மள இவ்ளோ தூரம் நம்மள தேவன நம்ப விட மாட்டேங்குது. பயம், கவலை, சோர்வு, அவிசுவாசம், சந்தேகம், இன்னும் என்னலாம் இருக்குதோ எல்லாம் நம்மள இந்த சந்ததியாய் நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டு வர்றோம். இது பாடியில நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டு வருகிற இந்த காரியங்கள் பிரதானமா நம்ம பார்க்கிறோம். பாடியில இருந்து நமக்கு வரக்கூடிய சென்சஸ், நம்முடைய மைண்ட் சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் இத உண்மையா ரியலா பார்க்கிறோம். ஆனா நம்முடைய கிரியேட்டர் இதெல்லாம் கிரியேஷன் வழியா நமக்குள்ள வந்தது. ஆனா கிரியேட்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? அத எவ்வளவு தூரம் நம்மளால இன்னும் உணர முடியல. காரணம் என்னன்னா, இது பாடியில இருந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு வர்ற காரியம் அவ்வளவு தூரம் நம்மள டாமினேட் பண்ணுது. இன்னைக்கு ஸ்பிரிட்ல அவரையே நம்ம பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லியிருக்கு. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இன்றைக்கு நாமும் தேவனும் நம்முடைய ஆவியில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், கலந்திருக்கிறோம். நம்முடைய சுவாசத்துல கூட அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். ஆனா இந்த ஸ்பிரிட்ல நமக்கு நடைபெற்ற காரியங்களை நாம் பரிபூரணமாக விசுவாசித்து பெற முடியவில்லை. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நான் மனதுல நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என் சரீரத்தின் அவயவங்களிலே வேறொரு பிரமாணம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ரோமர் 7 எழுதுறாரு, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுவிக்க கூடும்? அடுத்த அதிகாரத்துல ரோமர் 8 சொல்றாரு, ஆனபடியால் அந்த ரோமர் 8:1-2 வாசிங்க. ரோமர் 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் என்று விடுதலையாக்கிற்றே. இங்க தெளிவா சொல்லுது, இந்த மரண சரீரத்தின். ஏன்னா அந்த சரீரம் நம்ம பேரண்ட்ஸ்ட இருந்து, ஃபோர் ஃபாதர்ஸ்ட இருந்து, ஆதாம்கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்த சரீரம். இந்த டிஎன்ஏ இது நம்மள என்ன செய்யுது அப்படின்னா, தேவனிடத்துல நெருங்க விட மாட்டேங்குது. தேவன் செய்த செயலை நம்ப விட மாட்டேங்குது. இப்போ அங்க பவுல் எழுதுறாரு, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல், உங்க சரீரம் ஒரு பிரமாணத்துக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரமாணத்தின்படி நீங்கள் நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்க பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல இருந்து முற்றிலும் நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். இனி நம்மை இந்த சரீரம் ஆளுகை செய்கிற இடத்தில் நாம் இல்லை. இததான் நம்ம அதிகமாய் உணர வேண்டும். இன்னைக்கும் இந்த எதுக்காக நமக்கு பயம் வருது, கவலை வருது? இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ? எத்தனை எதிர்காலத்தை குறித்து பயம், கேள்வி. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு இருந்த காரியம்.
ஆதாமுக்குள்ள இருந்த அந்த காரியம் பயம். இத மேற்கொள்ளுவதற்கு ஸ்பிரிட்ல நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? மறுபடியும் தேவனுக்குள் பிறந்திருக்கிறோம். அவருக்கு பிறந்துட்டோம்னா, அவர் என்ன சொல்றாரோ அத மாதிரி தான் நம்ம சிந்திக்க வேண்டும். அவருடைய சிந்தை தான் நமக்குள் இருக்கிறது. பவுல் எழுதுறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நமக்கு இன்னைக்கு என்ன சிந்தை உண்டாயிருக்குது? இத நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த பாடி ரொம்ப பிரதானமா இருக்குது. அதுல இருந்து வர்ற 5 சென்சஸ் சொல்ற காரியங்கள் நம்மள அதிகமா டாமினேட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா ஸ்பிரிட், ஆவியில இன்றைக்கு அவரையே பெற்றிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்முடைய ஆவியில பெற்றிருக்கிறோம். அப்படின்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆவியில நம்ம வாழ்கிறோம்? அவர் எனக்காக நீதியாகி இருக்கிறார். என்னுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்திருக்கிறார். இத ரியலா நம்ம பார்க்க முடியுதா? என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல வெளிச்சமா இருக்கும். ஏன்னா நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இத நம்ம உணர முடியல. இன்றைக்கும் தேவன் ஆவியிலிருந்து வாழும்படிக்கு நம்மை அழைக்கிறார். இன்னும் நம்ம மனுஷங்கள போல வாழுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவரைப் போல வாழ, அவரைப் போல சிந்திக்க, அவரைப் போல யோசிக்க. அவர் எப்படி பூமியில தேவனை பார்த்தாரோ, பூமியில இருக்கும் பொழுதோ பிதாவினுடைய அன்பை பரிபூரணமாக உணர்ந்தவராய் இருந்தாரோ, அதுபோல இன்றைக்கும் நாமும் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கு அந்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு மகிமையை நமக்குள்ள பெற்றிருக்கிறோம். இதுதான் நான் பெற்றிருக்கிற மகிமை. தேவனுடைய மகிமையை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் இத ரொம்ப ஆழமா உணரணும். கிரியேஷன் செய்த ஒரு காரியம் நம்மளை இவ்வளோ தூரம் அலைக்கழிக்கும் என்றால், கிரியேட்டர் செய்த காரியம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காரியம். அதனாலதான் சொல்றாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். உலகத்துக்கு நம்ம பைத்தியமா இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான் தேவ பலன். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவரை பரிபூரணமாய் நம்புகிறோமா? இல்ல நமக்கு வருகிற சென்சஸ்ல இருந்து வருகிற காரியங்களை பிரதானமாய் பார்த்து கொண்டிருக்கிறோமா? நம்ம தொடர்ந்து அவருடைய மகிமையை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில, அவருடைய மகிமை இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல, ஒரு கட்டிடத்துக்குள்ள இல்ல. இன்றைக்கு அவருடைய மகிமை எங்க இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. இது பழைய ஏற்பாட்டிலேயே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 57:15. ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவரும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திற்கும் வாசம் பண்ணுகிறேன். இங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். சொல்லுகிறவர் யார்? நித்திய வாசி, பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிற காரியம், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும்,
நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இன்னைக்கு அவர் எங்க வாசம் பண்ணுகிறாராம்? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அது யார் நொறுங்குண்டு பணிந்த ஆவி? உண்மையாய் தேவனை பெரிதாய் பார்த்து அவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாராம். எதற்காக அவர் வாசம் பண்ணுகிறாராம்? நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கும் நமக்கு நிறைய நேரங்கள்ல பயம், சந்தேகம், குழப்பம் எல்லாம் இருக்கும்போது அப்பா நான் எனக்கு இந்த எண்ணங்கள் வேண்டாம், நான் உங்க கரத்துல இதை கொடுக்கிறேன்னு நீங்க சொல்லும் பொழுது அவருடைய ஆவி உங்களை உயிர்ப்பிக்கிறதை நீங்கள் பல முறை உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்க முடியும். இன்றைக்கு ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதை சொல்லுகிறவர் யாராம்? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறாரு, நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களிடத்தில், பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், அவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் அவர்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். இப்போ மோசேயின் காலத்துல அவருடைய மகிமை ஒரு கூடாரத்துல இருந்தது. அடுத்ததா சாலமோனின் நாட்களிலே அவருடைய மகிமை ஆலயத்துக்குள்ள இருந்தது. அடுத்ததா தேவனுடைய மகிமை கிறிஸ்துவாய் அங்கே வெளிப்பட்டு ஒரு மனிதனுடைய உடல்ல அந்த மகிமை வெளிப்பட்டது. அடுத்ததா தேவனுடைய மகிமை தாழ்மையான ஒரு இருதயம், அவரை பணிந்து அவரை ஏற்றுக்கொண்ட இருதயத்தில் அவருடைய மகிமை அங்கே இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் அங்க இருக்குது. அதனால தேவனுடைய மகிமையை அனுபவிப்பதற்கு ஏதோ ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு திறந்த இருதயம், ஒரு ஓப்பன் ஹார்ட், ஒரு சரண்டர்ட் ஹார்ட் இருந்தா போதும் அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். வசனம் சொல்லுது, என்னை முழு இருதயத்தோடும் தேடினீர்களானால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். ஹார்ட்ல இருந்து அவரை தேடும் பொழுது அவரை நிச்சயமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் தாவீது எழுதுறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து ஸ்டில் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். இன்னைக்கு பரபரப்புக்குள்ளேயே இருக்கிறோம். அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. இல்ல, அமர்ந்திருங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். இதுக்கு ஒரு சரண்டர்ட் ஹார்ட் இருந்தா போதும், ஓப்பன் ஹார்ட் இருந்தா போதும், அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். இன்னைக்கும் நீங்க ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னா, ஒரு உடைந்த உறவா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு புரோக்கன்னஸ் இருக்கலாம், ஒரு துக்கம் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கலாம், இல்ல பினான்சியலா ஏதோ ஸ்ட்ரகிள் ஆயிருக்கலாம், இல்ல ஒரு லோன்லினஸ் ஃபீலிங்கா இருக்கலாம். இன்னும் ஒரு ஜெபத்துக்கு எனக்கு பதிலே வரல, இத்தனை வருஷம் நான் ஜெபித்து விட்டேன், தாமதம் ஆயிக்கொண்டே இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வேதனையா உங்களுக்குள்ள இருக்கலாம். இதெல்லாம் சின்னதுன்னு சொல்லல. ஆனால் வேதம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுத் தருகிறது. இது எல்லாவற்றையும் விட அவருடைய பிரசன்ஸ் பயங்கர வெயிட் உள்ளது. அவருடைய மகிமை, அவருடைய வல்லமைக்கு மிகப்பெரிய கனம் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் நொடிப்பொழுதில் மாற்றக்கூடிய வல்லமை நம் தகப்பனுக்கு இருக்கிறது. அதனால இன்னைக்கு எதை நம்ம வாழ்க்கையில நம்ம வேதனைக்கு ரொம்ப கனம் கொடுக்கிறோமா, வெயிட் கொடுக்கிறோமா, இல்ல அவருக்கு நம்ம அதிகமான வெயிட் கொடுக்கிறோமா? அவருடைய அன்பு நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளை விட அது ஆழமாக இருக்குது. அவருடைய
மாறாத அன்பு, அவருடைய கிருபை நமக்கு இருக்கிற இன்னைக்கு பிரச்சனையை விட அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அவருடைய கிருபை அனாதியாய் நம்மேல் என்றென்றைக்கும் உள்ளது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்றாருன்னா, அவர் கண்கள்ல நமக்கு கிருபை கிடைச்சிருச்சுன்னா என்ன நம்ம வாழ்க்கையில குறைவு இருக்க முடியும்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காது இரார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறத, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அவர் வழங்காமல் இருக்க மாட்டாராம். அப்போ அவருடைய கிருபை இன்னைக்கு நம்ம பார்க்கிற என்ன ஒரு வேதனையை விட அது பயங்கர பவர்ஃபுல். அவருடைய சத்தியம் இன்னைக்கு நம்முடைய வேதனைகளை விட, நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த வேதனை என்னும் பொய், அதெல்லாம் மாயை. அவருடைய சத்தியம்தான் நிஜம். அது அவ்வளவு நிலையானதாயிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அந்த நித்திய கன மகிமையின் அந்த வெயிட் தான் அது அதிகமாயிருக்கிறது. இது நிரந்தரம் அல்ல. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்போ சத்தியம்தான் நிஜம். அவர் சொல்லுகிற வார்த்தை தான் நிஜம் என்பதை எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். ஆபகுக் 2:14. ஆபகுக் 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எப்படி ஓஷன் அது ஃபுல்லா தண்ணியால நிரம்பி இருக்குதோ அது போல இந்த பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்குமா? அவருடைய மகிமைனா என்ன? அவருடைய கேரக்டர் என்ன? அவருடைய நேச்சர் என்ன? அவர் எவ்வளவு பவர்ஃபுல், அவர் எவ்வளவு அன்புள்ளவர், இது எல்லாத்தையும் பூமி அறிகிற அறிவினால் நிறைந்திருக்குமா? For the earth will be filled with the knowledge of the glory of the Lord as the waters cover the sea. ஒரு சின்ன பகுதி மாத்திரம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஆலயம் மாத்திரம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூடுகிற இடம் மாத்திரம் அல்ல, கடல் தண்ணீரினால் நிறைந்திருப்பது போல பூமி தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவால் நிரம்பும். இதுக்கு முதல்ல நம்ம அவரை அறிகிற அறிவினால் நிரம்பணும். நம்ம அவரை அறிய 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 நம்முடைய கான்சியஸ்னஸ் அந்த ஹையர் லெவல் டைமென்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆக ஆக இந்த முழு பூமியும் அவரை அறிகிற அறிவினால் நிரம்ப ஆரம்பிக்கும். இப்ப இன்னொரு வசனம், வெளிப்படுத்தல் 21:23. வெளிப்படுத்துதல் 21:23. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதற்கு பிரகாசமாயிருக்கிறது, அதற்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காயிருக்கிறார். நம்ம ஒரு நகரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல மகிமை கூடாரத்தை நிரப்புது, அடுத்த ஆலயத்தை நிரப்புது, அடுத்து மகிமை கிறிஸ்துவின் உடலில் வெளிப்பட்டது, அடுத்து இப்பொழுது மகிமை
இந்த புது சிருஷ்டி, நம்ம ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப நம்ம எல்லாரும் புதிய எருசலேமுக்குள்ள வந்திருக்கிறோம். பரம எருசலேமின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஒரு ஆலயத்தை, ஒரு அறையை நிரப்பின அந்த மகிமை, ஒரு ஆலயத்தை நிரப்பின மகிமை, இன்னைக்கு முழு அந்த அது அவருக்குள்ள வந்து சேர்ந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரே வெளிச்சமாயிருக்கிறார். சூரியனோ சந்திரனோ நமக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டுவதில்லை, அதற்கு தேவையில்லை. அவரே வெளிச்சமாயிருக்கிறார். அவரே அதற்கு விளக்காயிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னைக்கு நமக்கு அவரே வெளிச்சமா இருக்கிறாரு. அவர் வெளிச்சம்னா அவர் வார்த்தை தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. தாவீது சொல்றது போல, அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இன்னைக்கு அவர் வசனத்தை பார்க்கிறோமா? வெளிச்சமாகி அவருடைய வார்த்தையை பார்க்கிறோமா? இல்ல எதை பார்க்கிறோம்? இன்னைக்கு புது சிருஷ்டியா இருக்கிற நாம், புதிய எருசலேமு, பரம எருசலேமுக்குள்ள வந்திருக்கிற நாம், அவருடைய வார்த்தையை வெளிச்சமா பார்க்கிறோமா? இல்ல நம்ம மைண்ட்ல எழும்புகிற, நம்ம 5 சென்சஸ்ல எழும்புகிற அந்த வார்த்தைகளை நம்ம பிரதானமாய் பார்த்து கொண்டிருக்கிறோமா? வசனம் சொல்லுது, சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமை அதற்கு வெளிச்சமாய் பிரகாசமாய் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காயிருக்கிறார். அவரே, வார்த்தையாகிய கிறிஸ்துவே நமக்கு விளக்காயிருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவர் செய்து முடித்த செயல்கள், இது எல்லாம் நமக்கு விளக்காயிருக்கிறது. அப்போ இந்த மகிமை என்பது எங்கேயோ தூரத்துல இருக்கிறது, ஏதோ எதிர்காலத்துல நடக்கிறது அப்படிலாம் இல்ல. ஏதோ ஒரு பாடலை பாடும்போது, ஏதோ ஒரு ட்ரம்ஸ் வேகமா தட்டும்போது நமக்கு வெளிப்படுகிறது அல்ல. அது எங்கேயோ பரலோகத்துல இருக்கிறது அல்ல. இன்றைக்கு அவருக்குள் இருக்கிற நாம் அந்த மகிமைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். பூமி எங்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசாயா எழுதுறாரு, ஏசாயா 6ல. அப்போ அவருடைய மகிமைய நம்ம என்ன செய்யல? இன்னும் உணரல. அவருடைய மகிமை, அவருடைய கனம் இந்த பூமியில எங்க பார்த்தாலும் இருக்குது. ஒரு நம்ம பார்க்கிற சன்ரைஸ்ல, இன்னைக்கு நம்ம மூச்சு காற்று, இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் மூச்சு காற்று சுவாசித்து கொண்டு இருக்கிறோம், காற்று சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். இத பார்க்கிறோமா? இந்த காற்றை நம்மளால பார்க்க முடியுதா? ஆனா அத நம்புறோம். ஆனா காணக்கூடாத அந்த தேவனை, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம எவ்வளவு தூரம் அதை ரியலா பார்க்கிறோம். அப்ப அவருடைய மகிமை இந்த பூமி ஃபுல்லா நிறைந்திருக்கிறது. ஒரு சின்ன குழந்தையோட ஒரு சிரிப்புல அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ்ல அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். யோசித்து பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிடுற நம்ம வாய் தொண்டை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. அங்க உள்ள போகுது, அந்த சாப்பிடுற சாப்பாடு நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. தேவையில்லாததெல்லாம் நமக்கு அங்க வேஸ்ட்டா அங்க கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு என்னெல்லாம் உள்ள என்ன ஜூஸ் எல்லாம் செக்ரீட் ஆகணும், என்ன ஹார்மோன்ஸ்லாம் அதுக்காக வேலை செய்யணும். எல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டா இருக்கிறோம். எவ்வளவு மகிமையாய் நம்மை படைத்திருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். இதுல எல்லாம் அவருடைய மகிமையை நம்ம பார்க்கணும். அவர் படைத்த ஒவ்வொரு பூக்களிலும், செடி கொடிகளிலும், கனிகள், ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு மனம், ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கு. மல்லிகை பூக்கு ஒரு மனம், ரோஜா பூக்கு ஒரு மனம். எப்படி இதெல்லாம் தானா நடக்கிற காரியமா? இது எல்லாமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ஒரு
அவருடைய தியாகமான அந்த அன்பு, சிலுவைய பார்க்கும்போது அவருடைய மகிமைய பார்க்கணும். 2 கைகளையும் விரித்து நம்ம நம்ம பெற வேண்டிய அந்த காரியங்கள அவர் பெற்றுக்கொண்டாரே! நமக்கு இருந்த பலவீனங்கள், நமக்கு இருந்த தரித்திரம் எல்லாத்தையும் அவர் சுமந்தாரே! அப்போ ஒவ்வொன்றிலயும் அவருடைய மகிமையை நம்ம பார்க்க கற்றுக்கொண்டோம்னா, நம்ம கவலைப்பட மாட்டோம். இவ்ளோ பெரிய தேவன் என் கூட இருக்கிறாரே! இன்னும் உணர்வில்ல. அதனால தான் அந்த ரோமர் 1ல ஆண்டவர் எழுதுறாரு. அங்க பவுல் எழுதுறாரு. காணக்கூடாதவைகளிலே தான் அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் வாசிங்க. வெளிப்படுத்துதல். ரோமர் 1ஆம் அதிகாரம் 19, 20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அடுத்த வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனை குறித்து அறியப்படுவது அவனுக்குள்ளேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி அப்படின்னா, காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் இந்த படைப்புல, இந்த சிருஷ்டிப்புல அவர் வைத்திருக்கிறார். அதனால யாரும் கடவுள் இல்லன்னு சொல்லவே முடியாது. இந்த சிருஷ்டிப்பை பார்த்தாலே சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே, எதனாலயா? சிந்தனை. இந்த சிந்தனை எங்க இருந்து வருது? ஃபிளஷ்ல இருந்து வருது. இததான் நான் சொன்னேன். ஆண்டவர் பேசின காரியம் கிரியேஷன் செஞ்ச ஒரு காரியம் இவ்வளவு வல்லமையா இத்தனை யுகமா மனு குலத்தை பாடுபடுத்தி கொண்டு இருக்கோம்னா, கிரியேட்டர் செய்த காரியம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குது. உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போறோம், அழுறோம், புலம்புறோம், முறுமுறுக்கிறோம்னா, இன்னமும் அவரை அறிந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தல, அவரை ஸ்தோத்தரிக்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய வெயிட் அவர்தான் என் வாழ்க்கையில் பிரதானம் என்று சொல்லி அவரை பெருசா பார்க்கல. அவங்க சிந்தனை பண்ணியே வீணராய் போனார்கள். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. அப்போ நம்ம இன்றைக்கு அவருடைய மகிமையை அந்த இயற்கையின் அழகுல பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய இரக்கத்துல, அவருடைய உண்மையில, எல்லா இடங்களிலும் அவருடைய மகிமையை நாம் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். என் வாழ்க்கையில நான் எதற்கு அதிகமான வெயிட் கொடுக்கிறேன்? என்னுடைய பயத்துக்கா? அல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கா? வாக்குத்தத்தங்களுக்கா? என் பிரச்சனைக்கு அதிக வெயிட் கொடுக்கிறேனா? இல்ல தேவனுடைய பிரசன்னத்துக்கு அதிகமான வெயிட் கொடுக்கிறேனா? மனிதர்களுடைய வார்த்தைக்கு நான் அதிகமான வெயிட் கொடுக்கிறேனா? இல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நான் அதிக கனம் கொடுக்கிறேனா? கடந்த காலம், ஐயோ நான் அப்படி செஞ்சேனே, இப்படி செஞ்சேனே, இதுக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்கிறோமா? இல்ல தேவனுடைய கிருபை என்னை முற்றிலும் புதிதாக்கி இருக்கிறது, நான் புது சிருஷ்டி, அந்த கிருபைக்கு நம்ம வெயிட் கொடுக்கிறோமா? நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நம்ம அதிகமான வெயிட் கொடுக்கிறோமா? அல்ல கிறிஸ்துவினுடைய சத்தியத்திற்கு, உண்மைக்கு நம்ம வெயிட் கொடுக்கிறோமா? அப்போ
அமைதியா நம்ம இருதயத்துல சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட நீரே அதிக கனமானவர். இன்னைக்கு உங்க பிரச்சனை அவரை விட பெருசா தெரியலாம். அந்த நேற்று நான் சொன்னேன் 2 ஒரு கோல்டு பிஸ்கட் இருக்கு. 2 ஒரே சைஸ்ல பார்க்கிறதுக்கு தெரியுது. ஆனா பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு பிஸ்கட் அது எடை அதிகமா அது கீழ இழுக்குது தராச. அதுபோல தான் இன்னைக்கு உங்க பிரச்சனை உங்களுக்கு தேவனையும் பிரச்சனையும் பார்க்கும்போது பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியலாம். தேவன் உங்களுக்கு சின்னதா தெரியிறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவர்தான் உங்க வாழ்க்கையில அதிக கனம் உள்ளவர். அப்போ இருதயத்துல நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, என் பயத்தை விட நீர் அதிக கனமானவர். என் பிரச்சனையை விட, என்னுடைய கடந்த காலத்தை விட, என்னுடைய தோல்வியை விட, என்னுடைய எதிர்காலத்தை விட நீர் அதிக கனமானவர். இத உணர்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா, அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும். அவருடைய மகிமையை நம்ம அனுபவிக்க நம் மூலமாய் அவருடைய மகிமை மற்றவர்களுக்கும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்பதான் பூமி கர்த்தரை அறிகிற அறிவுல, அந்த மகிமையின் அறிவுல பூமி நிரம்ப ஆரம்பிக்கும். இன்றைக்கும் அவருடைய மகிமை ஏதோ ஒரு சத்தத்துல இல்ல, பெரிய காற்றுல, பூகம்பத்துல, நெருப்புல இதுலலாம் அவருடைய மகிமை இல்ல. அவருடைய மகிமை மெல்லிய சத்தத்திலும் இருக்கிறது. இததான் எலியாவின் நாட்களில் அங்க நடந்த காரியம். அவருடைய அமைதியான பிரசன்னம், அவருடைய மெல்லிய குரல், உள்ளத்துல இருந்து வருகிற தேவனுடைய வார்த்தை, இதில் எல்லாவற்றிலும் அவரை நாம் அனுபவிக்க முடியும். நேற்றைய தினம் ஒருத்தருடைய டெஸ்டிமனி கேட்டுட்டு இருந்தேன். இத சொல்லும்போது அது ஞாபகம் வருது. அவர் சினிமால ஒரு பெரிய டான்சர். நிறைய சினிமாக்கள்ல அவர் நடித்திருக்கிறவர். அவருடைய அந்த டெஸ்டிமனி கேட்கும்போது அவ்வளவு ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. பயங்கரமான குடி, கிளப்ல டான்ஸ் பண்றவரு. அவருடைய டான்ஸ் மூவ்மெண்ட்டே அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அப்படிப்பட்டவரை அவருடைய மகிமை சந்தித்திருக்கு. அவர் அந்த கிளப்ல ஒரு நியூ இயர் புரோகிராம்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ தனிமையில உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ உடனே வீட்டிற்கு கிளம்பி போ. எப்படி வந்தாரு, எப்படி வீட்டுக்கு வந்தாருலாம் தெரியல. வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அங்க வந்த உடனே தேவனுடைய மகிமை அவருக்குள்ள இருந்து அந்த வெளிச்சம் அவருக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் அவருக்குள்ள பேச ஆரம்பித்திருக்கு. இன்னைக்கு அவர் அவ்வளவு தூரம் அவர் வாயில இருந்து வசனத்தை தவிர வேற எதுவுமே வரல. இப்ப உள்ள நடிகர் தான். அப்போ அவருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை மாற்றக்கூடியதா இருந்தது. இன்னைக்கும் அவரை நம்ம ரொம்ப சின்னதா பாக்குறோம். அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு அவரை நம்ம வாழ்க்கையில பெரிதாக பார்க்க அவருடைய மகிமைக்குள்ள அவருக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள அவர் இருக்கிறார், இது என்ன, இந்த பிரச்சனை எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு நம்ம புறக்கணித்து தள்ள வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். கானாவூர் கல்யாண வீட்டுல அவருடைய மகிமை அங்க வெளிப்படுது. தம்முடைய மகிமையை கானாவூர் கல்யாண வீட்டுல அங்க காணா அந்த வெளிப்படுத்தினவராய் இருந்தார். தண்ணீர் அங்கே திராட்சை ரசமாக மாற்றப்பட்டது. கெமிக்கல் சேஞ்ச் அங்க எல்லாமே, அந்த காம்பனன்ட்ஸ், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே மாறுது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அந்த திராட்சை ரசத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் இம்மீடியட்டா உண்டாகுது. இவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அப்போ அற்புதம், ஒரு மிராக்கிள் அப்படின்னாலே அது ஒரு மகிமையின் வெளிப்பாடாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப லாசருவினுடைய உயிர்த்தெழுதல்,
அங்கே அதுவும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. நம்மளும் ஏன் தாமதம்னு கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ இவ்வளவு தூரம் அவருடைய மகிமை நமக்குள்ள இருக்குது. அந்த மகிமைக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் சாதாரணமானவர்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இத சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம், வரலாற்றுல நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். இத சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல். ஒரு தெருவில் ஏற்பட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவைவல். அங்க என்ன நடக்கு? வில்லியம் சேமூர் அப்படிங்கிறவரு தன்னுடைய நண்பர்கள் சிலரோடு சேர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஹிஸ்டரி கேட்டோம்னா, அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் அவங்க ஆஃப்ரோ அமெரிக்கன். கருப்பின மக்கள். அவங்களுக்கு அவர் மகனா பிறக்கிறாரு. அவருடைய வாலிப வயதுல அவருக்கு ஸ்மால் பாக்ஸ், பெரிய அம்மைன்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. அந்த வியாதி அவரை தாக்கிருச்சு. அவரு மரண தருவாயில இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர்ட்ட தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து என்னைய சுகமாக்குனீங்கன்னா, வாழ்நாள் எல்லாம் உமக்காக நான் வாழுவேன். ரொம்ப அற்புத விதமா அந்த வியாதியில இருந்து சுகமாகுறாரு. ஆனா அவருடைய ஒரு கண்ணு பார்வை இழந்துருச்சு. இப்போ இந்த வில்லியம் சேமோர் அங்க ஒரு சின்ன இடத்துல அவங்க நண்பர்களா கூடி அங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவனுடைய பிரசன்னத்தை அவங்க நாடுறாங்க. ஒரு 10 நாட்களாக எப்படி அப்போஸ்தலர்களின் நாட்கள்ல ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ, அதே போல அவங்க ஒருமனப்பட்டு அங்க ஜெபத்துல நிலைத்திருந்தாங்க. தேவனை ஆராதிக்கிறாங்க. அங்க பயங்கரமான பரிசுத்த ஆவியின் நிறைவு அவங்களுக்கு வேணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒருமனப்பட்டு அங்க ஜெபத்துல அவங்க நிலைத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல 1906 வருஷம் ஏப்ரல் 9ஆம் தேதி அந்த ஜெப கூட்டத்துல இருக்கிற சிலர் அங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு புதிய பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. அங்கதான் பென்டிகாஸ்டல் மூவ்மெண்டே ஸ்டார்ட் ஆனது. அதுவரைக்கும் அந்நிய பாஷைகள் இதெல்லாம் இல்லாத ஒரு நாட்கள். இந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலுக்கு பிறகு இது பயங்கரமாக அங்கே பரவத் தொடங்கினது. புதிய பாஷைகள்ல பேசுறாங்க. இந்த நியூஸ் அங்க ஃபுல்லா வேகமா அங்க பரவ ஆரம்பிக்குது. அங்க தேவனுடைய மகத்துவமான மகிமை அந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டது. எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. அங்க அசுசா ஸ்ட்ரீட்ல அங்க பயங்கரமான அங்க மீட்டிங்ஸ் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. மக்கள் ரொம்ப கூட்டம் கூட்டமா வர ஆரம்பித்ததுனால, அது ஒரு ஒரு இடத்துல ஒரு பழைய கட்டிடம். 312வது நம்பர். அந்த அசூசா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த பழைய கட்டிடத்துல அங்க கூட்டங்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. தினமும் ஜெபம், தினமும் ஆராதனை, தினமும் டீச்சிங்ஸ். அங்க பரிசுத்த ஆவியானவர் மகத்துவமான காரியங்களை அங்க அந்த உள்ள வந்தாலே அங்க ஹீலிங். இது அப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது. தேவனுடைய பிரசன்னம் அங்க உள்ள வந்தாலே மக்கள் ரிப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனது திரும்ப ஆரம்பிக்குது. தேவனுக்கு நேராய் திரும்புது. அவங்க தங்கள் பாவங்களை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அமைதியா அழ ஆரம்பிக்கிறாங்க. பலருடைய வாழ்க்கை அங்கே மாறினதாம். மக்கள் இயேசுவை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார்கள். இது உலகம் முழுவதும் அங்கே பரவ ஆரம்பித்ததாம். அமெரிக்கா மாத்திரம் இல்ல, பல நாடுகள்ல இருந்து மக்கள் அங்க வந்து அந்த எழுச்சியை பார்த்து அவங்களுடைய நாடுகளுக்கு போய் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது.
அப்போ ஒரு தாழ்மையான ஒரு மனுஷன், அங்க நம்ம பார்த்தோம் ஏசாயா 57:15 தாழ்மை உள்ளவர்களிடத்துல தேவன் வாசம் பண்ணி அவர்களுடைய ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த தாழ்மையான ஒரு மனிதனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது நிமித்தம் அங்கே அவர் மேல இருந்த அந்த காரியம் அன்றைக்கு பலரை அங்கே ஈர்த்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கும் நமக்குள்ள அந்த குளோரி இருக்கு, நம்மளை சுற்றி அந்த குளோரி இருக்குதுன்னா நம்ம அவருடைய நிறைவை பெற்று நம் மூலமாய் அநேகம் பேர் தேவனிடத்திற்கு நிச்சயமாய் வர முடியும். அப்போ இதெல்லாம் அங்க இன்னும் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அங்க தேவனுடைய பிரசன்னம் பயங்கரமா ஒவ்வொருவரும் உணர ஆரம்பித்தார்கள். யாருமே பேசாம இருந்தா கூட அந்த இடத்துக்கு வந்த உடனே அங்க அழுது மனம் திரும்புறாங்க. இது எதை நினைவுபடுத்துது? கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு அவங்க இருந்த இடம் முழுவதும் அந்த குளோரி. தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது மனுஷனுடைய எந்த திறமையை விட அவருடைய பிரசன்ஸ் அது அங்க அதிக எடையுள்ளதாய் மாறினது. ஏசாயா சொன்ன மாதிரி, ஐயோ நான் அழிந்தேன், அதமானேன். எப்போ தேவனை பார்த்தப்போ, அவருடைய பிரசன்ஸ பார்த்தப்போ, அவருடைய மகிமையை பார்த்தப்போ, அது போலதான் அங்க அந்த அசூசா ஸ்ட்ரீட்டுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள வந்த மக்கள் யாரும் அவங்கள உணர்த்தல, யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தல, மனம் திரும்புங்கள்னா சொல்லவே இல்லை. உள்ள வந்த உடனே அவங்களே தாங்கள் செய்த பாவங்களை உணர்ந்து அழுது கிறிஸ்துவின் இடத்திற்கு நேராய் அவர்களுடைய இருதயம் திருப்பப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தை தொட்டார். இதுதான் பேதுரு அங்க பெந்தைக்கோஸ்தே நாள்ல நடந்த காரியமா இருந்தது. அந்த அசுசா ஸ்ட்ரீட் அந்த ரிவைவல்ல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, மனிதர்கள் அல்ல, கிறிஸ்துவே மையமாக இருந்தார். அங்க பிரசங்கம் பண்ண யாருமே அவங்கள உயர்த்தல. அப்பா நீர்தான்னு சொல்லி அவரை உயர்த்துறவர்களாகத்தான் இருந்தாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா எப்பவுமே நம்ம அவரை மகிமைப்படுத்துறவங்களாதான் இருப்போம். நம்மளை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. அந்த இடத்துல ஒரு மனம் அன்பு எல்லாம் அங்க இருந்தது. அங்க அந்த அந்த காலத்துல எல்லாம் ரேசிசம் அதிகமா இருந்த நாட்கள். கருப்பின மக்களை வெள்ளையின மக்கள் ரொம்ப அற்பமா எண்ணின நாட்கள். அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. கருப்பின மக்கள், அந்த ஒயிட் பீப்புள், ஏழைகள், பணக்காரர், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் ஒன்றாக அங்க கூடுறாங்க. தேவனுடைய மகிமை வெளிப்படுற இடம் எப்படி இருக்கும்? நாங்க ஒரு மனம் அன்பு இருக்கும். அங்க குடி பழக்கத்தை விடுறாங்க, வெறுப்ப விடுறாங்க, அன்போடு வாழ ஆரம்பித்தாங்க. சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அந்த ஒரு இடத்துல நடந்த அந்த ஒரு காரியம் உலகம் முழுவதும் சுவிசேஷம் கடந்து சென்றது. இன்றைக்கும் நமக்குள்ள அந்த மகிமை இருக்கு. நம்ம மூலமா அந்த மகிமை வெளிப்பட்டு உலகம் பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதுதான் அவருடைய மகிமையினுடைய உண்மையான ஒரு பலன். அவருடைய மகிமை அவருடைய பிரசன்ஸ்ல வெளிப்படுது. அங்க மனம் திரும்புதல் கொண்டு வருது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே பலமாய் அங்க செயல்பட ஆரம்பிக்கிறார். அங்க இயேசு கிறிஸ்துவை அங்கே உயர்த்த ஆரம்பிக்கிறார்கள். அங்க அன்பு ஐக்கியம் உண்டாகுது. பூரணமான ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. எதுவுமே அங்க அப்படி முயற்சி பண்ணிலாம் நடக்கல. அந்த மகிமைக்குள்ள வர்றாங்க. அங்க தானாகவே எல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த இடத்துல ஒரு லேடி ஜென்னி இவான்ஸ் மூர், அவங்கதான் பிற்காலத்துல வில்லியம் சேமூரை அவர் திருமணம் செய்து கொள்ளுகிறார். அந்த லேடி இருக்கிறாங்க. அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற உடனே அங்க பல பாஷைகள், ஒரு தேசத்தின் மொழி மாத்திரம் இல்ல, பல பாஷைகள்ல அவங்க பேசுறாங்க.
அங்க அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு பியானோ வாசிக்கவே தெரியாதாம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோ வாசிக்கவே தெரியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட உடனே, அந்த பியானோல உட்கார்ந்து அழகா வாசிக்க ஆரம்பித்து பாடல்கள, தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்கள பாட ஆரம்பித்தாங்களாம். அவங்க அறியாத மொழியில பாடுறாங்களாம். ஆனா அத கண்டுபிடித்தா என்னன்னா, அது ஹீப்ரு லாங்குவேஜ்ல அந்த பியானோவ வாசித்துட்டே பாட ஆரம்பித்தாங்களாம். அவங்க தொடர்ந்து அந்த பியானோ வாசிக்கிற அந்த திறன் அவர்களுக்குள்ள வந்துதான். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படும்போது நமக்குள்ள நடக்கிற காரியம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஏதோ படிச்சு இதெல்லாம் இதெல்லாம் பெறணும். அது செய்ய வேண்டியதுதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்னெல்லாம் நடக்குது? இன்னைக்கு படிப்பு இது எல்லாமே என்ன காரியமா இருந்தாலும் அவர் வந்துட்டா போதும் அங்க அற்புதமாய் அது நடக்கும். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்ன? அந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல்ல தேவனுடைய ஆவியானவருடைய அங்க அவர் மூலமாய் அவங்க ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் அங்க முழுவதுமாய் அவர்களை அப்படியே தண்ணிக்குள்ள ஞான ஸ்நானம் தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறது போல அவங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள முங்கிட்டாங்க. அங்க நிறைவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அங்க வேற என்னெல்லாம் நடந்தது அந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல்ல நீங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அத குறித்து நான் நெறைய காரியங்கள நான் எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அங்க மக்கள் அந்நிய பாஷைகள்ல பேச ஆரம்பித்ததில்ல மாத்திரம் இல்ல, அங்க பிசிக்கல் ஹீலிங்ஸ் அந்த ரேஷியல் யூனிட்டி அந்த கருப்பின வெள்ளையின மக்கள் அங்க என்ன செய்றாங்க? ஒன்றிணைக்கப்படுறாங்க. பயங்கரமான ஆராதனை தொடர்ந்து நடக்குது. இன்ஸ்டன்ட் ஹீலிங் நடக்குது. முடமாக்கப்பட்ட கால்கள், சப்பாணிகளாய் தாயின் வயிற்றிலிருந்து முடமாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் குணமாறாங்க. குருட்டு கண்கள் திறக்கப்பட்டன. சி பயங்கரமான வியாதிகள்ல இருக்கிறவங்க அந்த இடத்துக்குள்ள வந்த உடனேயே சுகமானாங்க. இதெல்லாம் அங்க நடந்த ஒரு காரியம். ஒரு 35 கிட்டத்தட்ட ஒரு 35 காது கேட்காத மக்கள் அவங்க கைகோர்த்து நிக்கிறாங்களாம். ஒரே ஒரு மனிதர் ஒரு ஒரு மனுஷனுடைய காதுகள்ல அங்க பேசுறாரு. அந்த ஸ்பிரிட்ட நான் வெளிய தொரத்துறேன்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ள அந்த அசூசா ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருந்து அந்த அந்த மக்கள் வந்த மக்களுக்குள்ள 35 காது கேட்காத மக்கள், காது கேட்காத, வாய் பேச முடியாத அந்த மக்கள் அவங்க ஒன்று கூடி இருக்கிறாங்க. ஒருவருடைய காதுகள்ல அத சொல்றாரு. இந்த 35 பேருடைய காதுகளும் அங்க திறக்கப்பட்டதாம். இவ்வளவு பெரிய ஒரு காரியம். அவ்ளோ தூரம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அங்க ஒவ்வொருவரையும் தொட்டிருந்ததாம். அடுத்ததா ஒரு பார்க்கின்சன்ஸ் வியாதியினால பாதிக்கப்பட்டவர். அவர் வீல் சேர்ல அங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு தேவ மனிதர் இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதிய நான் விரட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மனிதன் உடனடியாக அந்த வீல் சேர்ல இருந்து எழும்பி நடந்து குதித்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாராம். 24 நபர்கள் அந்த டவுன் சிண்ட்ரோம் அந்த மன வளர்ச்சி குன்றிய அந்த நிலைமையில இருந்து அவங்க சுகமாக்கப்பட்டாங்களாம். எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25, 26 வயது உள்ள ஒரு பெண்ணு. அந்த அம்மாக்கு ஒரு பாஸ்கெட் பால் சைஸ்ல தலையில ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டி. இந்த தேவ மனிதர் தலையில அங்க இருந்த ஒரு மனிதர் பிரசன்ஸ்ல இருந்த ஒரு மனிதர் அந்த லேடி தலையில கை வச்ச உடனே அந்த கட்டி அப்படியே சுருங்கி போயிருச்சாம். இன்னும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நடக்க முடியாதவங்க, அவங்க போன்ஸ்குள்ள எல்லாம் பயங்கரமா சத்தம் கேட்க ஆரம்பித்ததாம். மடங்கி இருந்த கால்கள், முடங்கி இருந்த கைகள், இது எல்லாம் அங்க நீளமாகி அங்கே சுகமானார்களாம்.
இப்போ இவ்ளோ தூரம் அந்த பரிசுத்த ஆவியின் அங்க நிறைவு, அங்க தேவ மகிமை அங்க இறங்குனப்போ இவ்ளோ காரியம் அங்க நடந்திருக்கும்னா, இன்றைக்கும் இந்த மகிமைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா, நம்ம மூலமாய் எவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் செய்ய முடியும். ஒரு வெள்ளை மனிதர் அந்த அசூசா ஸ்ட்ரீட்டுக்குள்ள வர்றாரு. அவர் ரொம்ப அற்பமா நெனச்சுட்டு, இவங்கள விட்டுட்டு இவங்கள இந்த முதல் நாள் வர்றாரு. இவங்கள பார்த்துட்டு வெளியில போயிறாரு. இவன் ஒரு கருப்பின ஒரு ஒரு அவன் என் தலையில கை வைக்கவா? அப்படின்னு அங்க அங்க இருந்து வெளியில போயிட்டாரு. அடுத்த நாளும் அதே இடத்துக்கு வர்றாரு. அதே ஒரு பிளாக் மேன் தான் அவர் தலையில கை வைக்கிறாரு. அங்க அவர் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றார். இந்த ரேசிசம்லாம் அங்க ஒழியுது. இன்னொரு மனிதனுக்கு யானை போல ஒரு முகமா, ஒரு தந்த போல அவருடைய முகத்தின் ஒரு பகுதி அப்படி கீழ தொங்கிட்டு இருக்குமா. பயங்கரமான ஒரு அகோர தோற்றம் உள்ள ஒரு மனிதன். அவன் அந்த மனிதர் அந்த அசூசா ஸ்ட்ரீட்டுக்குள்ள வர்றாரு. ஒரு தேவ மனிதர் அவர் தலை மேல கை வைத்து ஜெபிக்கிறாரு. இம்மீடியட்டா அந்த மனிதனுடைய முகம் அங்க நார்மலான முகமாய் அங்கே மாறிற்றாம். அவர் அழகான மனிதனாய் அவர் மாறினாராம். இதெல்லாம் தேவனுடைய மகிமையின், பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் வெளிப்பாடு. அவருடைய கனம் அந்த இடத்துல முழுவதுமாய் உணரப்பட்டது. இத நம்ம வாஞ்சிக்கணும். அப்படின்னா நம் மூலமாகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் பூமியில நடக்கும். பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிரம்பும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த காட்ஸ் குளோரிய தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே இருங்க. இத கேட்க கேட்கவே நமக்குள்ள அவரை பற்றி நம்ம பெரிதாக உணர ஆரம்பிப்போம். நமக்குள்ள தானாகவே அந்நிய பாஷைகள் எழும்ப ஆரம்பிக்கும். அவர் நம் மூலமாய் செயல்பட விரும்புகிற அந்த காரியம் நமக்குள்ள ஒரு விருப்பமாய், ஒரு ஆழ் மனதின் ஜெபமாக அது மாற ஆரம்பிக்கும். நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவர் மூலமாய் இந்த மகிமையான காரியங்கள் நடக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையிலும் அப்பா உம்முடைய கிருபையை குறித்து, உம்முடைய மகிமையை குறித்து நாங்கள் ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த நாட்களில் அப்பா உங்க மகிமை எங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் உம்முடைய சித்தமாய் இருக்கிறபடியினால் நீர் இந்த வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தகப்பனே, அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் எல்லாம் பார்க்கும் பொழுது இதே போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. உலகத்துல அங்கங்க நடக்கிற போர்கள் எல்லாம் ஓய்ந்து உம்முடைய அன்பினால் இந்த உலகம் நிரப்பப்பட வேண்டும் அப்பா. அதற்கு எங்களை இந்த பூமியில் நீர் வைத்திருக்கிறீர். எங்கள் மூலமாய் இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மன விருப்பமாய் இருக்கிறது, வாஞ்சியாய் இருக்கிறதப்பா. இன்னும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்புகள், வெறுப்புகள், பொறாமைகள், பெருமைகள் இதெல்லாம் எங்களை விட்டு அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை எங்களுடைய பழைய மனுஷனை நாங்கள் சிலுவையில் அறைகிறோம் அப்பா. இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் நீர் பிழைத்திருக்கிறீர் அப்பா. தேவ மகிமைகள் மூலமாய் வல்லமையாய் வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆச்சரியமான காரியங்களை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். ஒரு ஞானமில்லாத ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு பியானோ வாசிப்பதற்கு நீங்க பரிசுத்த ஆவியானவர் நீங்க செயல்பட்டீங்கப்பா. இன்னைக்கும் எங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய நிறைவினால் நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். ஒவ்வொருவரும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய தகப்பன் உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென்.